பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை
அருமையாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் நீர் கூட இருந்து எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இந்த வருஷத்தை கண்டவர்கள் இந்த நாளை காணாமல் மண்ணுக்கு மண்ணாய் மறைந்திருக்கும் போது தேவனே நீர் நல்ல சுகத்தையும் வெள்ளத்தையும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே எல்லா தேவைகளையும் நீர் சந்தித்து இதுவரைக்கும் ஆண்டவரே நீர் வழி நடத்தினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த 19வது நாளிலே ஆண்டவரே இந்த 5வது மாதத்தில் மறுபடியும் உடைய பாதத்தில் வர நீர் கிருபை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எவ்வளோ கிருபை எங்கள் மேல் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, எவ்வளோ அன்பு எங்கள் மேல் வைத்திருக்கிறார் ஆண்டவரே. அருமையாக நீர் வழி நடத்தி வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம், ஆராதிக்க துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனை நீர் அங்கீகரியும். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவோடு நீர் பேசுங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த கூட்டத்தின் முழு பொறுப்புடைய பாதத்தில் ஒப்பு வைக்கிறோம். நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. நாங்கள் எது செய்தாலும் நாமத்தினமையும் பறிக்கை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு பழைய பாடல், ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்பேன் என்கிற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். சொல்லலாமா? ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசு தேவனே என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன், என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். உதடுகளின் கனியாய்
சீக்கிரமாய் வரப்போகிற தேவன். நாம் பரலோகத்தில் இப்படிதான் பாடி ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. அபிஷேகநாத அனல் மூட்டும் தெய்வம் ஆருயிரன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிரன்பரே. அன்பிய வாகையே தாருமே. அன்பிய வாகையே ஆவியில் நிறைந்திட என்னே
ஹalleluya ஹalleluya. கண்களை மூடுவோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நாமையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை நாமையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே
பிரசன்னத்துக்குள்ள இருக்கிற நாம் எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நம்ம எந்திரிச்சு நாம் தேவனை நோக்கி நாம் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைந்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே.
நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. தொட்டு கொண்டிருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டிருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. ஒருவரை உருவாக்கி கொண்டிருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அவர் நாமமே மதுரமாமே, அவர் நாமத்து சுகமுண்டே, அவர் நாமமே மதுரமாமே, அவர் நாமத்து சுகமுண்டே. நாமம் இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக புஷ்பா சிஸ்டர் அவர்கள் ஜெபிக்க முடிய கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கிருபை நிறைஞ்சிருக்கின்ற பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலை நேரங்களுக்கு நீங்க ஆயுசு நாட்களை கூட்டி தொடுத்து உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து அப்பா பிதாவே என்று கூப்பிடுவான் புத்திர சிகாரத்தை தானமாய் தந்ததுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஒழிவு நாள் உம்முடைய சமூகத்தில் கடந்து வருவான் அப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்திருக்கிறதுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இந்த ஆராதனை உம்முடைய வல்ல மேல கரங்களே கோப்பு கொடுத்து ஜெபிக்க இம்மட்டும் எங்களோட மத்தியத்தில் லாபிக் கொண்டிருந்த தேவனப்பா, தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதிமான்மார்கள் கூடி வருந்தெடுத்து உம்முடைய சமூக பிரச்சனை உண்டாகும் ஆண்டவரே. அதே ரீதியில் ஆண்டவரே எங்களோட மத்தியத்தில் நீங்க உலாபி இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. முடிவு வரைக்கும் நீங்க எங்களோட மத்தியத்தில் இருந்து கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்க மாம்சிகமான சப்தம் அல்ல, பரிசுத்தாவிட வல்லமைக்குள்ள நிரம்பி ஒருத்தரும் துதிக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறவா. உராக்கி மசுந்தரல நமனிமு அல்லல ஊரிக்கு நிமியா தலோலி அலானி அலானி நபியா துரி அனஷியானா பி அஹூதி மத்துதின லக்கி மாயவா முரேலி ஹேலாரி கபதி பாஷவா உரன்னந்த மாரி முனி ஷபூரி கபதி துராத்ய பாதவா. எல்லா தோட்டங்களை நீக்கும் ஆண்டவரே. உற்சாகத்தோடு ஆராதிச்சு கடந்து போகட்டும் ஆண்டவரே. மாம்சத்தின் பலகீனங்கள் அதெல்லாம் ஆண்டவரே சுட்டரிச்சு பரிபூர்ண சுகத்தோடு கூட ஆராதனைக்கு வந்தவர் கடந்து போடும் ஆண்டவரே. சிறு குழந்தை அடக்கிற வயதானவர் வரைக்கும் உங்களோட பாதத்தில் ஒப்பு கொடுத்துறேன் ஆண்டவரே. எங்களோட மத்தியத்து வர முடியாதிருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் ஆண்டவரே, நீங்க பேச வேண்டும் ஆண்டவரே. அப்பா இசைக்கிறீங்கள மக்களோடப்ப நீங்க இருந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. செய்தி கொடுக்கிற தாசனோடப்பம் இருந்து மறைச்சு வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களுக்கு தந்த நாள்கள் அப்பா இன்னும் சுருக்கமாக இருக்கிறேன். சீக்கிரத்தில் நீங்க வரும். நாங்கள் ஆண்டவரே இது போல ஆராதிச்சு பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தது வரைக்கும் உறுதியோடு உண்மையோடு உத்தமத்தோடு ஆராதிக்குவான். எங்களை நீங்க பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்க எங்களோட நாள்கள் அப்பா 7 வருடம் ஏறி வந்தால் 80 வயசு. அதுக்கப்புறம் ஆண்டவரே உம்மட கரங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே நீங்க தந்த நாள்கள் உமக்காய் உத்தமத்தோடு இருக்கான் உதவி செய்யும் ஆண்டவரே. வேத வசனத்தினால எங்களை உள்ளங்களை ஆராய்ந்து அறிஞ்சு பேசும் ஆண்டவரே. நீங்க பேசும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவரே. உங்கள் சப்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. வேத வசனத்தினாலே எங்களை விருத்த சேதனம் செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய கிருதியங்களை கிழிச்சு ஆண்டவரே பாவமான வழி காட்டி தர வேண்டும் என்று ஜெபிக்க. இதுதான் தப்பு என்று சொல்லி நீங்க உணர்த்த வேண்டும் என்று ஜெபிக்க. இதுதான் நீதி என்று நீங்க பேச வேண்டும் என்று ஜெபிக்க. உங்களுடைய வல்ல மேல கரங்களை மீதியான நேரத்தை ஒப்பு கொடுக்க காணிக்க போது ஆசீர்வதிக்கும். மீதியான நேரத்தை நீங்க பொறுப்பேற்றுக்கொள்ளும் வழிநடத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வேண்டி ஜெபங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? தேவனுடைய சமூகத்தில் வருகிறதே சந்தோஷம் இல்லைங்களா? ஆமென். சந்தோஷம் இல்லாட்டி அந்த இடத்துல தேவனுடைய சமூகம் இல்லை இல்லையா?
சந்தோஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான். ஆமாம், தேவனுடைய சமூகம் வந்தாவே எல்லாமே சந்தோஷமாக மாறும். கவலைகள் இருந்தாலும் அது என்ன பண்ணும்? அது மாறும். இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் இன்றைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு சண்டே ஸ்கூல் இருக்கும், 7 மணிக்கு செகண்ட் சர்வீஸ் இருக்கும். அது பின்பு நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் லதா சிஸ்டர் வீட்டில் இருக்கும். 7:30 மணிக்கு நீங்கள் வீடு தெரியாதவங்க எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டிங்கன்னா நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். வீடு தெரிஞ்சவங்க நேராக கூட வந்துடலாம். 7:30 மணிக்கு வந்துடுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் மத்தியானம் 12 மணிக்கு உபவாச ஜெபம் இருக்கும். அதை நீங்கள் வாங்க. யாருக்கு விடுதலை வேணுமோ அவங்களுக்கும் நீங்கள் கொண்டுட்டு வாங்க. தேவன் உபவாச ஜெபத்தை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். தேவன்தான் இன்னும் வல்லமையாய் அந்த உபவாச நாட்களிலே தேவன் கிரியை செய்ய போகிறார். நாம் தான் மற்ற ஜனங்களை என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். விடுதலைக்காக காத்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் இந்த உபவாச ஜெபத்துக்கு கொண்டுட்டு வாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமையும் மாமா வீட்டில் உபவாச ஜெபம் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல வந்துருங்க. சனிக்கிழமை 7 மணிக்கு காத்திருப்பு ஜெபம் இருக்கும். அதுலேயும் வந்து கலந்து கொள்ளுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் 8:30-8:45 நம்முடைய ஆராதனை இருக்கும். நம்முடைய ஆனிவர்சரி கூட்டத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் டேட் எனக்கு தெரியல. எங்கேயோ தலைமை போதகர் ஆப்பிரிக்கா போகணுன்ட்டு இருக்கிறாரு, தெரியாது. அதனால் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் ஏற்ற நாட்களிலே ஏற்ற காரியங்களை கண்டிப்பாக அவர் செய்வார். வரும் மாதம் கண்டிப்பாக நம்முடைய ஆனிவர்சரி நாம் நடத்துவோம். அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். ஊக்கமாய் ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன்தான் ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருந்து அவர் ஆசீர்வதிப்பாராக. எல்லா காரியத்திலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, எல்லா கூட்டத்திலையும் பங்கு பெற நீங்கள் முயற்சி எடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நாம் மகிமை கணத்தை அருகானு என்கிற பாடலை பாடும்போது தேவனுக்கு மகிமையாக காணிக்கையும் தசம பாகத்தையும் நாம் செலுத்துவோம். ಮಹಿಮೆ ಘನತೆಗೂ ಅರ್ಹನು ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. ಮಹಿಮೆ ಘನತೆಗೂ ಅರ್ಹನು ನೀನೇ ನನ್ನ ದೇವರು. ಸೃಷ್ಟಿಕರ್ತ ಮುಕ್ತಿದಾತ, ಸೃಷ್ಟಿಕರ್ತ
யெகோவா ஷாலோம் நம் சமாதானம், யெகோவா ஷாலோம் நம் சமாதானம், ஆராதனை நிமகே, ஆராதனை நிமகே, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை நிமகே, ஆராதனை துதி ஆராதனை, ஆராதனை நிமகே, ஆராதனை நிமகே, ஆராதனை நிமகே, மனதிகு வருவனு நீயே எனதேவனு, மகிமை மனதிகு வருவனு நீயே सृष्टिकर्ता मुक्तिदाता, सृष्टिकर्ता मुक्तिदाता, स्तुतिगे पात्रनु नी, आराधने निमगे, आराधने निमगे, आराधने निमगे, आराधने निमगे. கண்களை மூடுவோம், செவிப்போம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக பாஸ்டர் ரூத்மேரி அவர்கள் செவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லாரும் நம்முடைய கண்களை மூடலாமா? இவ்வளோ நேரம் தெய்வ பிரசன்னத்திலும் அவருடைய மகிமைக்குள்ளே நம்ம கடந்து போனோம். இப்போது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். அந்த வார்த்தைக்கு நம்முடைய இருதயங்களும் நம்முடைய செவிகளும் திறந்ததாக இருக்க வேண்டும். கேட்டு அப்போதை விட்டுவிடாதபடி அதை தொடர்ந்து நம்ம செயல்படுத்துகளாய் கர்த்தர் நம்மளை மாற்ற முடியும். நம்ம செபிக்க போகிறோம். ஷகதோரி அந்தலர ஹுதிரி அந்தலர போதியாம் மகுபௌ ஷடரி அந்தலரி சி லதுரிபி கண்ணரோ கிப்யுலபோ எங்கள் மகிமின் மகத்துவமுள்ள மகாராஜாதி ராஜாவாகவே எங்கள் மத்தியில் வீட்டிருப்பவரே, உமக்கு கோட்டான கோடிகளின் நன்றிய ஸ்தோத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆராதனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் காணிக்க போட்ட உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படி ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த காணிக்கையின் பகுதியிலே தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இரண்டு கொடுத்தர்கள் ஆண்டவரே தகப்பனே, ஆசீர்வித்த அதையே நீர் ஆசீர்வித்துக்கிறதாவே மகிமைப்படுத்தின்ற போல உம்முடைய பிள்ளைகளிடத்தில் உள்ளதை உமக்கு என்று கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நீர் ஆசீர்வதித்துக்கிறதாவே. ஈசாக்கு விதைத்தது கர்த்தாவே, அவன் விதைத்த விதைகளுக்கு ஆண்டவரே 100 மடங்காய் அறுவடை செய்ததை போல நாங்கள் ஆண்டவரே அப்படியே அறுவடை செய்து இன்னும் உமக்கென்று நாங்கள் செலுத்த எங்களை பலப்படுத்த நம்முடைய செபிக்கிறோங்க கர்த்தாவே. நீர் ஆசீர்வதியும் விசேஷமாக ஆராதனையில் இவ்வளோ நேரம் எங்களோடு கூட நீர் ரெடிப்பட்டு எங்களோட உள்ளான மனுஷனை நீ தொட்டதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த வழியிலே நம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பேச போகிற நம்முடைய தாசருக்காய் செபிக்கிறோம். நம்முடைய மகனை நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே இங்கே மாத்திரமல்ல உம்முடைய மகனுடைய கண்டவரே தகப்பனே நீர் கொடுத்த அந்த ஊழியம் உலகம் முழுதும் ஸ்ப்ரெட் ஆக உம்முடைய நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் உம்முடைய மகனோடு கூட இருக்கிறீர் என்பதை நீ தெளிவாக வெளிப்படுத்த வேணும் ஜெபிக்கிறேங்க தாவே. உம்முடைய மகனை நீர் ஆசீர்வதியும். பேச போகிற வார்த்தையை நீர் ஆண்டவரே உம்முடைய மகனோடு கூட நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. எங்களுடைய இறுதிய பலகளை நாங்கள் திறந்து கொடுக்க, எங்களுடைய செவியை திறந்து கொடுக்க, எங்களுடைய சிந்தனை உமக்குள் ஐக்கப்பட எங்களை ஒவ்வொரு ஆண்டவரே நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் செபிக்கிறேன். இன்னுமாய் வர தடைப்பட்டவர்களை பாரத்தோடு சமூகத்தில் வைக்கிறோம். அவருடைய சூழ்நிலைமை எப்படிப்பட்டது என்று நாங்கள் அறிய மாட்டவரே. அவருடைய சூழ்நிலைமை எல்லாம் மாற்றி அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியும் செபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். 2 அப்பத்தையும்
ஆண்டவரே தகப்பனே, 5 அப்பத்தையும் 2 மீனையும் நீர் ஆசீர்வதித்தது போல கர்த்தாவே, ஆண்டவரே இந்த கூட்டம் திரளாய் பெருகட்டும். ஆண்டவரே தகப்பனே, 2 மீனையும் 5 அப்பத்தையும் ஆசீர்வதித்த என் தெய்வம் ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் நிரம்பி வழியட்டும். ஆண்டவரே போகும் இடம் ஆண்டவரே இன்னும் இது விரைவி அடைய முடிய நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எதை கேட்டாலும் செய்வேன் சொன்னீங்க. இப்போ உங்களுடைய நாமத்தினால ஒரு கூட்ட ஆத்துமாக்களையும் எங்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்க முடியும். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். இது எங்களுக்காக அல்ல, உங்க நாமத்திற்கென்று இதை நீர் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் கீழே துணிக்கப்படும் போது ஒவ்வொரு ஆத்துமாக்குள்ளே கர்த்தாவே அவருடைய இருதயங்களை ஆற்றி தேற்றுவது மாத்திரமல்ல, உங்களுடைய சமூகத்திற்கு கொண்டு வரும்படி ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை வழி நடத்த முடியும். இயேசுவின் மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். தேவனுடைய மக்கள் அவர்கள் கூடி ஆராதிக்கும் போது ஒரு வித்தியாசம், ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் அது இருக்கிறது இல்லைங்களா? அவங்க கூடி ஆராதிக்கும் போது மாத்திரமல்ல, தேவனுடைய மக்களே அவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாராம், கொஞ்சம் பிரித்து எடுத்திருக்கிறார். பிரித்து எடுக்கிறது மாத்திரமல்ல, கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு தனி மக்களாய், ஒரு தனி ஜாதியாய் தான் நம்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அல்லேலூயா. அப்போது நான் இந்த உலகத்தில் பார்க்கும்போது நீங்கள் முஸ்லீம்ஸை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்குது. என்னென்னா அந்த காலத்துல எல்லாம் குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவாங்களாம், அழுகுவாங்க. குழந்தை பிறந்தா துக்கப்படுவாங்க. ஆனால் இறந்துட்டா சொன்னோம். ஏன் குழந்தை பிறந்தா துக்கப்படுவாங்க? ஒரு பாவம் உலகத்தில் வந்துடு. ஏன் சந்தோஷப்படுவாங்கன்னா, ஆண்டவர் இடத்துல என்ன பண்ணுவாங்க? ஆமாம், நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணுறதில்ல போல், அதுக்கு தான் தொண்டையெல்லாம் இன்னும் கரகரன்னு இருக்குது. எத்தனை தடவை சொல்கிறது, தொண்டைக்காக ஜெபம் பண்ணிக்கங்கன்னு. சரி, வாசிப்போம். யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், முதல் பகுதி. எட்டாம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். போதும். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி நான் என்ன பண்ணுவேன்னா நான் செய்வேன். அப்போ தேவனுடைய ஜனங்களுக்கும் வேற ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படியாக அன்னைக்கே என்ன பண்ணார் ஆண்டவர், அவர் செய்தார். அது அன்னைக்கு மாத்திரமல்ல, அது இன்னைக்கும் அப்படிதான். என் ஜனங்களுக்கும் வேற ஜனங்களுக்கும் என்ன இருக்குதாம், ஒரு வித்தியாசம் அது இருக்குது. என் ஜனங்களை பார்த்தாவே வேற ஜனங்களுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்கும். அவங்க போலவே இருக்கிறாங்கன்னா ஆண்டவர் உங்க கூட இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் அவங்கள போலவே இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களோட வித்தியாசமே இல்லை. அப்போது உங்களை பார்க்குற ஜனங்கள் என்ன பண்ணணுமா, அவங்க ஐயோ இவங்க ஒரு வித்தியாசம் உள்ள ஜனங்க என்று அவங்க பார்த்து சொல்லணும். என்ன பண்ணணும்? வித்தியாசமாக, இந்த ஜனங்க என்னவோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்களே, அவங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். இவங்க தலையெல்லாம் கொஞ்சம் என்னவோ ஒரு மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் கூட நீங்கள் சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வேறவங்க பார்த்து சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷப்படுங்க.
அவங்க என்ன நம்மளாட்ட தான் இருக்கிறாங்க, நம்மளாட்ட தான் போகிறாங்க, நம்மளாட்ட தான் வராங்க, நம்மளாட்ட தான் பேசுகிறாங்க அப்படின்னா, அப்போது உங்களுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணலை அப்போ நீங்கள் யார் பிள்ளைங்க? அவனோட பிள்ளைகளாக தான் இருக்கிறீர்கள். அப்போ தேவன் நமக்கு வித்தியாசமாக இருக்கிறார், வித்தியாசத்தை உண்டாக்குறார் என்றால் இதை நமக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு தடவையும் நம்ம வெளியில் போகும்போதும் வரும்போதும் ஒரு வித்தியாசம் நமக்குள்ளே அது இருக்கணும். அது பார்த்து அவனுக்கு எரிச்சல் உண்டாகணும். அல்லேலூயா. நாங்கள் உபவாச ஜெபத்தை முடிச்சுட்டு வேனில் போயிட்டு தான் இருந்தோம். சரி, அவங்க சிஸ்டரை வீட்டில் அவங்க கொஞ்சம் முன்னாலே இறங்கிக்குவாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோம், சரி சைடில் போடலான்ட்டு ஒருத்தர் ஸ்கூட்டர் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தான். நாங்கள் போய் சைடில் போட்டு நிறுத்திட்டு அப்புறம் அவங்க சிஸ்டர்லாம் இறங்கிட்டாங்க. அவன் பின்னால் இருந்து திரும்ப இங்கே வந்துட்டு, ಏನು ಸೈಡಲ್ಲಿ ಬರಬೇಕು ಅಂದರೆ ಇಂಡಿಕೇಟ್ರ್ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ನಿಲ್ಸೋಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗಲ್ವಾ அப்படின்ட்டு அவன் வாட்டுக்கு வந்தான், சத்தம் போட்டு அவன் வாட்டுக்கு போயிட்டான். ஒய்ஃப் கேட்குறாடி, ஏன் என்ன ஆச்சு, என்ன சொல்லிட்டு ஏன் அவன் அப்படி சொல்லிட்டு போகிறான். அப்போது நமக்கும் வேறு ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. யாருக்கு தெரியும்? இந்த உலகத்தில் இருக்கிற அதிபதிக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். அதுக்கு தான் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணலான்னு தான் அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான், காத்து கொண்டு இருப்பான். இல்லை அவன் உங்களை ஆசீர்வதிச்சிட்டு இருந்தான்னா அப்போ நீங்கள் யாரோட பிள்ளைங்க? அவனோட பிள்ளைங்க. அவனோட நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சந்தோஷமாக நீங்கள் அவனை வீட்டில் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? வாழ வச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்போ தேவன் அந்த இடத்துல தேவன் என்னுடைய ஜனங்களுக்கும் உங்கள் ஜனங்களுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வித்தியாசத்தை அவன் அப்போ நம்முடைய ஜனங்களை அவர் நடத்துகிறதே ஒரு வித்தியாசமாய் தான் அவர் நடத்துவார். அவர் அந்த ஜனங்களை போல என்ன பண்ண மாட்டாப்படி, அவர் என்ன பண்ண மாட்டாப்படி, நடத்த மாட்டாப்படி. நீங்கள் ஐசாயா 43 அதிகாரம் 1 சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது, ஐசாயா 43 1 2 3 எல்லாம் வாசிங்க. முதல் கன்னடத்தில் வாசிச்சிருங்க, அப்புறம் தமிழில் வாசிக்கலாம். ஜசந்தா சிஸ்டர் நீங்கள் தான் வாசிக்கணும் கன்னடத்தில். ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ರೂಪಿಸಿ ದಾತ ನಿನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ನಿನ್ನನ್ನು ರೂಪಿಸಿ ಆ ದೇವರು ಹೀಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ? ಭಯಪಡಬೇಡ, ಹೌದು ನಿನ್ನ ಹೆಸರು ಹಿಡಿದು ಕರೆದೇನಲ್ಲ. ನೀನು ಯಾರ? ನನ್ನವನೇ. ನೀನು ಜಲರಾಶಿಯನ್ನು ಹಾದು ಹೋಗುವಾಗ, ನೀನು ಜಲರಾಶಿ ಹಾದು ಹೋಗುವಾಗ ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆನು. ನಾನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುವೆನು. ನದಿಗಳನ್ನು ದಾಟುವಾಗ ಅವು ನಿನ್ನನ್ನು ಮುಳುಗಿಸವು. ಅದು ನಿನ್ನನ್ನು ಮುಳುಗಿಸವು. ಉರಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ನೀನು ಕಂದದಿರುವಿ. ಜ್ವಾಲೆಯು ನಿನ್ನನ್ನು ದಹಿಸದು. ಹೌದು, ಜ್ವಾಲೆಯು ನಿನ್ನನ್ನು ದಹಿಸದು. ಯೆಹೋವನೆಂಬ ನಾನು ನಿನ್ನ ದೇವರಾಗಿದ್ದೇನಷ್ಟೇ. ಯೆಹೋವನಾಗಿರುವ ದೇವರು ನಾನು ನಿನ್ನ ದೇವರಾಗಿದ್ದೀನಿ ಅಷ್ಟೇ. வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது.
ஏன் நம்ம வித்தியாசம், ஏன் ஆண்டவர் நம்மை கூப்பிட்டு இருக்கிறார், ஏன் தேவன் வந்து நம்மை பார்த்து நான் வந்து உன்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார் என்றால், நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா, நீங்கள் நதி மேலே நடந்தீங்கனாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, மூழ்க மாட்டீங்க. அக்கினி வந்தாலும் உங்களை என்ன பண்ணாது, அது சேதப்படுத்தாது. அப்போ அந்த ஜனங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, அவங்க வந்து அக்கினியில் நடந்தாங்கன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, வெந்து போவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. தண்ணி மேலே நடந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, மூழ்கி போவாங்க. கஷ்டம் வந்தால் அவங்க மூழ்கி போவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கும் கஷ்டம் வரும், ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மூழ்கி போக மாட்டோம். என்னுடைய தேவனாய் இருக்கிறார், என்னை சிருஷ்டித்த தேவனாய் இருக்கிறார். ஆனாலும் அந்த தேவன் நம்ம என்ன பண்ணுவாரா, தண்ணீர் மேலே நடக்க வைப்பார். அக்னிக்குள்ளேயும் அவர் என்ன பண்ணுவார், நம்மை எந்த சேதமின்றி அவர் கொண்டு செல்வார். அல்லேலூயா. அதுதான் ஒரு வித்தியாசம் நமக்கும் வேறு ஜனங்களுக்கும். அந்த வித்தியாசத்தை அவர் வச்சிருக்கிறாருங்க. நீங்கள் அக்கினி பார்த்து பயந்தீங்கன்னா அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள வேற என்னவோ இருக்குதுன்னு அர்த்தம். பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா பிசாசு உங்களை பார்த்து பயப்படுத்திட்டு இருக்கிறான்னு அர்த்தம். கஷ்டத்தை பார்த்து நீங்கள் பயந்தீங்கன்னா, இல்லை நோயை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டு இருந்தீங்கன்னா, அப்போது உங்களுக்கும் வேறு ஜனங்களுக்கும் என்ன இல்லை, வித்தியாசம் இல்லை. ஆனால் ஆண்டவர் வித்தியாசம் வச்சுட்டார். உங்களை எடுத்து உங்களை சிருஷ்டித்து உங்கள் பேர் சொல்லி அவர் உங்களை கூப்பிட்டு வச்சிருக்கிறாருங்க, இல்லைங்களா? பாபுன்னு அவங்க அப்பா அம்மா பேர் வைக்கிறதுக்கு முன்னாலேயே ஆண்டவர் வச்சுட்டார். அல்லேலூயா. இல்லைங்களா? அவர் உங்களை என் தாயின் கருவுக்கு முன்னே என்ன பண்ணிட்டாரு, உங்களை அழைச்சிட்டார். அப்போது உங்களுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னு அவர் கொடுத்துட்டார். தேவன் வந்து நம்மை சிருஷ்டித்து இருக்கிறாருன்னா நம்ம வித்தியாசமான ஜனங்க தான். ஆனால் நம்ம தான் அதை விட்டுட்டு இல்லை, நம்ம வந்து உலகத்தாரோடு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் செல்லலாம். அவர் உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆனால் நம்ம தான் அவங்க கூடவே என்ன பண்ணணும், அவங்க கூடவே போகலாம். எல்லாரும் அங்கே தான் போகிறாங்களே, நானும் என்ன பண்ணணும், அங்கே தான் போகணும். எல்லாரும் அதை செய்கிறாங்கன்னா நானும் அதை தான் செய்யணும். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும். சிலரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணு கொடுக்கணுன்னா வீட்டில் சொந்த வீடு இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்களாம், சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணு. ஆமாம், இந்த சவுத் தமிழ்நாடுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான். இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்களா. அதே போல தான் நம்மளும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்களோ, இந்த உலகத்தார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் நான் என்ன பண்ணுவேன், நானும் இருப்பேன். இல்லாட்டி எனக்கு என்ன ஆயிரும், ஐயோ என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு நான் வெக்கப்பட்டு போயிடுவேன். எனக்கு கேள்வி கேட்பாங்க, 4 பேர் என்ன பண்ணுவாங்களாம், இவங்கள கேட்பாங்கன்னு எங்களுக்கு என்னவா இருக்குமா, வெக்கமாக இருக்குன்னு ஒரு பயம். அவங்க போல இல்லைன்னா நான் என்ன பண்ணிடுவேன், என்னை வந்து வெக்கப்படுத்துவாங்கோ, இல்லைங்களா? நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, சோஷியல் ட்ரிங்கர். சோஷியல் ட்ரிங்கர்னால் யார் தெரியுங்களா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். பார்ட்டி ஏதாச்சும் ஆஃபீஸில் பார்ட்டியோ இல்லை எங்காச்சும் இருந்தால் தான் அவங்கள என்ன பண்ணுவாங்களா, ட்ரிங்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து நான் சோஷியல் ட்ரிங்கர்னு பெருமையாக பேசுங்க. மீதி நேரமெல்லாம் அவங்க என்ன பண்ண மாட்டாங்களாம். ஆமாம், எங்கள் ஆஃபீஸ் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதெல்லாம் இருந்தாங்க சோஷியல் ட்ரிங்கர்ஸ். மீதி நேரம்லாம் நம்ம கூட இருப்பாங்க. பார்ட்டின்னா உடனே நம்ம கை ஒரு கட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. அது வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. அப்போது அவங்க நினைப்பாங்க, ஐயோ நானே இவங்க கூட இல்லாட்டி என்ன பண்ணுவோம், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. என்ன எங்கேருந்து வராங்க, கார்ப்பரேட்லேருந்து வராங்க, ஹெட் ஆஃபீஸ்லேருந்து வராங்க. அதனால அவங்க கூட நான் என்ன பண்ணணும், நான் போகணும்.
ஆனால் ஆண்டவருடைய வசனம் அவங்களுக்குள்ள வராது. ஐசாயா 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, ஐசாயா 54:4, பயப்படாதே. ஆமாங்க, நீ வெட்கப்படுவதில்லை. ஆண்டவருக்காக நீங்க நின்னீங்கன்னா ஒருபோதும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. நீங்க அவங்க வழிக்கு போறதுக்கு பதிலாக அவங்க உங்க வழிக்கு வருவாங்க. ஒரு மனுஷனால அந்த என்னது அந்த அத்தனை ஜனங்களை என்ன பண்ணுவாங்க, அது உங்க வழியில வரும். ஐயோ அத்தனை பேர் போகிறாங்க, நான் அந்த வழியில் போகிறேன்ட்டு இல்லை, நீங்கள் போகிற வழியில் அவங்கெல்லாம் வரணும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் தான் வித்தியாசமான ஜனங்கள். ஏன்னா உங்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தேர்ந்தெடுத்திருக்கிறாரு, அவங்கள எடுக்கல. அப்போ நீங்கள் போகிற வழியில் தான் அவங்க என்ன பண்ணணும், வரணும். அவங்க போகிற வழியில் இல்லை. ஐயோ பூஜைக்கு கூப்பிட்டுருக்குறாங்க, என்ன பண்ணணும், போயே தான் நான் ஆகணும், இல்லாட்டி ஏதோ என்னாச்சும் நினச்சிக்குவாங்க. நம்ம ஊருக்கே அவர் தலைவர், நம்ம ஏரியாவுக்கே பெரிய மனுஷங்க, வீட்டுக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு, கூப்பிட்டுட்டாரு. அதனால நான் என்ன பண்ணணும், நான் போயே ஆகணும். போயிட்டு மூஞ்சி காமிச்சிட்டு வந்துடுறேங்க. ஏன் முழு உடம்பத்தை தான் காமிச்சிட்டு வாங்க, வெறும் மூஞ்சியை தான் போய் காமிக்கிடுவா. போயிட்டு என்ன காமிச்சிட்டு வராங்களா, ஆமாம் போய் மூஞ்சி காமிச்சிட்டு வராங்க. ஏன் இல்லாட்டி உங்கள் மூஞ்சி அவங்க பார்த்ததே இல்லை. அன்றைக்கி போய் காமிச்சாதான் அவங்க பார்ப்பாங்க, ஓ இந்த மூஞ்சியும் வந்திருக்குது நம்முடைய ஃபங்க்ஷனுக்கு. ஆமாம், வேதா பிரதர் மூஞ்சி கூட கொஞ்சம் மாறி இருக்குது. அவரும் வித்தியாசமாயிட்டார் இல்லையா? சரி, அப்போது நீ வந்து என்ன பண்ண மாட்டியா, பயப்படாது, நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்படுத்த மாட்டேன். நீ வந்து பழைய காலத்தில் எப்படி இருந்தையோ அதையெல்லாம் நான் மறக்க வைப்பேன். நீ என்னோடு நீ இருக்கும்போது பழைய காரியங்கள் எல்லாம் என்ன ஆயிரும், அது போயிருங்க. நீ அதிலேயே வாழ்ந்துட்டு இருக்க தேவையே இல்லை. என்ன உன்னை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீ வித்தியாசமான ஜனத்தைக்குள்ளே நீ வந்துட்டீங்க. அப்போ இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கிறவங்கெல்லாம் யாரு யாரு ஜோர சொல்லுங்க. நான்லாம் ஆமாம், என் வழியே ஆமாம், பார்த்தீங்களா? வழியெல்லாம் ஆமாம், அவங்க ரோட்டில் போனால் நாங்கள் தண்ணியில் நடந்துட்டு போவோம். அல்லேலூயா. விசுவாசத்தில் சொல்லுங்களேன், அதைத்தானே நீங்கள் வாசித்தீங்க. நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்களா, மூழ்க மாட்டீங்க. அக்கனிகளை போகும்போது ஒரு முடியும் ஒன்றாகாதான், அது வெந்து போகாது. அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் நம்ம வித்தியாசமாக என்ன பண்ண முடியும், நம்ம வாழ முடியும். இல்லைங்களா? ஏன் அப்படி இருக்க முடியும்னா, என்ன ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, எரேமியா 17ஆம் அதிகாரம் வாசிங்க. வாசிங்க, அதுலேயும் இருக்கும் 17 கீழே 4-5. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து. சரி, அவன் இருக்கட்டும், நம்ம இப்படி இருப்போம் பாருங்க. கரெக்ட். எத்தனாவது வருஷம்? 7ஆம் வசனம். நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, அவன் வந்து பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறது. ஆமாங்க, எந்த உஷ்ணம் வந்தாலும் நீங்க குளு குளு குளுன்னு இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஏசியே தேவையில்லை. அதனால் இன்னொரு தடவை ஏசி கீசின்னு கேட்டு பாருங்க. ஜெபிக்கணும், தேவனுடைய பிரசன்னம் வரணும், நீங்கள் குழு குழுன்னு ஆகணும். அல்லேலூயா. வித்தியாசம் இல்லையா? நம்ம வித்தியாசமான ஜனமா இல்லையா?
அலேலூயா, அலேலூயா. கொஞ்சம் ஜோர சவுண்டு போடுங்க, நான் வித்தியாசமான நினச்சேன். அலேலூயா. அப்போது நீங்கள் எப்படி இருப்பீங்களா? எந்த வறட்சி வந்தாலும் நான் அதுக்காக நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். மோதி இன்னொரு தடவை வந்துட்டாலும் நான் பயப்பட மாட்டேன். அல்லேலூயா. வரமாட்டேன்னு சொல்லுங்க, அவன் வரமாட்டான்னு சொல்லுங்களேன். ஆமாம், வந்தாலும் எனக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. அடுத்தது அவன் தான் இப்போ பயந்து போய் பைத்தியக்காரனாட்ட பேசிகிட்டு இருக்கிறான் இல்லைங்களா? அவ்வளோ பயம் எடுத்துகிட்டு இருக்குது அவனுக்கு. இப்போ என்ன பேசுகிறேன்னே அவனுக்கே புரிய மாட்டேங்குது. அவ்வளோ பேர், அவ்வளோ கோடி டெம்பிளை கொடுத்தது காங்கிரஸ் வந்தால் இடிச்சிரும் அப்படிங்கிறான். அப்படி ஆனால் நமக்கு எந்த பயமும், யாரும் அப்படி பேச மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் மோதி வந்தாலும் நம்ம அப்படி பேச மாட்டோம், இப்படி தான் பேசுவோம். அல்லேலூயா. வாசிங்க கீழே. மழைத்தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறது மரத்தை போல இருப்பாள். மரத்தை போல இருப்பாள். எந்த நாளும் நாம் எப்படி இருப்போமா? நல்ல கனி கொடுக்கிற மரங்களை போல நம்ம இருப்போம். மழை வந்தாலும் அசைக்க முடியாது, வெயில் வந்தாலும் நம்மை அசைக்க முடியாது. எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. போது வேண்டாம், இதே பற்றி அப்புறமா பேசிக்கலாம். இன்னைக்கு எப்படி இருப்போம்னு நம்ம பேசலாம். அப்போ நமக்கு வெயில் அடித்தாலும் கவலை இல்லை, மழை வந்தாலும் கவலை இல்லை, நாம் எப்பொழுதும் செழிப்பாக இருப்போம். அல்லேலூயா. காவேரியில் நதி தண்ணி வந்தாலும் கவலை இல்லை, தண்ணி இல்லாமல் போய் வறண்டு போனாலும் ஆமாம் உங்கள் வீட்டு பைப்பில் தண்ணி வரும். அல்லேலூயா. நம்பிக்கை இருந்தால் வருங்க. தண்ணி என்ன பண்ணும்? கண்டிப்பாக. ஆமாம், ஆனாலும் பயந்துட்டு 4-5 அண்டா தண்ணி பிடிச்சி வைக்கிறோம். நாளான்னைக்கு தண்ணி வராட்டி இல்லையா? பக்கத்து வீட்டில் 2 அண்டான்னா நம்ம 3 அண்டா பிடிச்சி வைக்கணும். இல்லையா? அப்போது பார்த்தீங்களா, அதுலேயே கூட வித்தியாசம் இல்லாமல் இருக்கிறோம் நம்ம. கண்டிப்பாக நாளான்னைக்கு தண்ணி வரும் அப்படின்னு. ஆமாம். அப்போது நாம் என்ன பண்ணுவோன்னா, எந்த காரணம் வந்தாலும் நம்ம பயப்பட மாட்டோம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவன் பயந்துக்குவான் இல்லைங்களா? வேறவங்க வந்தால் பயந்துக்குவாங்க. வேற எதையோ கொரோனாவுக்கு விட இப்போ இன்னும் பயங்கரமானது வரப்போகுதான். அதனால் நீங்கள் பயந்துக்காதீங்க. கொரோனா ஊசியாட்ட போட்டுறாதீங்க ஓடி போய். இல்லையா? நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அவ்வளோ ஈஸியாக பயந்துக்காதீங்க. அவ்வளோ ஈஸியாக போய் வேக்சினேஷனும் போட்டுக்காதீங்க. ஏன்னா தேவன் இருக்கிறார். கொரோனாவை உண்டாக்குன தேவனே நம்ம கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அதுக்கு மேலே அவரே இருக்கும்போது நம்ம என்னதுக்கு பயந்துக்கணும் இல்லைங்களா? அப்போது எந்த மாதிரி வியாதி வந்தாலும் சரி, எந்த மாதிரி வறுமை வந்தாலும் சரி, எந்த மாதிரி கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம சந்தோஷமாக நம்ம பாடிட்டு தான் போவோம். பாடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோம் பரமசமுடனே. இயேசு பரந்த நம்முடனே வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாழ்வின் நாயகனே நான்
நடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே அது பாடானாலும் நம்ம என்ன பண்ணுவோம், பாடி தான் நம்ம செல்வம். துக்கத்தோடு நம்ம என்ன பண்ண மாட்டோம், செல்ல மாட்டோம். அதுதான் வித்தியாசம். அந்த வித்தியாசம் நமக்குள்ளே இருக்கணும். அப்படி வித்தியாசமாக ஆண்டவர் நடத்துவாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நான் நடந்து போனாலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறாருங்கிற நம்பிக்கை நமக்கூட இருக்கணும். அது எப்பேற்பட்ட நதியோ தண்ணியோ சமுத்திரமோ இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட அக்னியாக இருந்தாலும் சரி, தேவன் என்னோடு வருவார். தேவன் என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். என்ன வித்தியாசமாக தான் நடத்துவாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே அது இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா கஷ்டங்களையும் அது அப்படியே கொண்டு செல்லும். அந்த நம்பிக்கை பெருக பெருக தேவனுடைய கிருபை இன்னும் பெருகும். அல்லேலூயா. தேவனுடைய கிருபை பெருகும்போது நாம் எல்லாத்தையும் வெற்றி நாம் ஒரு வித்தியாசமான ஜனங்களாக இருப்போம். அல்லேலூயா. ஏன்னா அது நம்மை கொண்டு செல்லும், அது நம்மை வழி நடத்தும், அது நம்மை உன்னத ஸ்தலங்களில் அது வைக்கும். அதுக்கு அப்படி மாறும்போது ஜனங்கள் உங்களை பார்க்கிறவர்கள் அவங்களுக்கு என்ன இருக்கணுமா, என்ன வரும், பொறாமை வந்தே தான் வரும். ஏன்னா அது ஒன்றும் புதுசாக இல்லை. தானியேலில் நீங்கள் வாசிக்கும்போது 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். தானியேல் 6:3, அப்படியே 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 26 எடுத்து வச்சுக்கோங்க. தானியேல் ஆமாங்க, தானியேலுக்குள் என்ன இருந்ததுதான், விசேஷித்த ஆவி இருந்தது. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ஆமாங்க முகாந்திரம் என்ன பண்ணாங்களாம், தேடினார்கள். கன்னடத்தில் வாசிச்சிருங்க அது அப்படியே. ಯಾವನು ಅಡ್ಡ ಬಿದ್ದು தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ಈ ದಾನಿಯೇಲನಲ್ಲಿ ಪರಮ ಬುದ್ಧಿ ಇದ್ದದರಿಂದ ಅವನು ಮಿಕ್ಕ ಮುಖ್ಯ ಅಧಿಕಾರಿಗಳಿಗಿಂತಲೂ ದೇಶಾಧಿಪತಿಗಳಿಂತಲೂ ಅಧಿಕ ಸಾಮರ್ಥ್ಯ ನೆನೆಸಿಕೊಂಡಿದ್ದನು. ಅವನನ್ನು ರಾಜನು ಪೂರ್ಣ ರಾಜ್ಯದ ಮೇಲೆ ನೇಮಿಸಲು ಉದ್ದೇಶಿಸಿದ್ದನು. ಈಗಿರಲು ಮುಖ್ಯ ಅಧಿಕಾರಿಗಳು ದೇಶಾಧಿಪತಿಗಳು ರಾಜ್ಯಭಾರದ ವಿಷಯವಾಗಿ ದಾನಿಯೇಲನ ಮೇಲೆ ತಪ್ಪು ಹೊರಿಸುವುದಕ್ಕೆ ಸಂದರ್ಭ ಹುಡುಕುತ್ತಿದ್ದರು. ஆமாங்க, போதும். அப்போ தேவன் உங்களை உயர்த்துகிறார் என்று உயர்த்தும் போது 4 பேர்த்துக்கு அது கண்டிப்பாக அது பிடிக்கவே பிடிக்காது. அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் உங்களுக்கும் என்ன இருக்காது, ஒரு சரியான உறவு இருக்காது. ஆனால் நீங்கள் தான் தாழ்ந்து போகணும். அதுக்குன்னு நீங்கள் பெருமையாக போகக்கூடாது. தேவன் உங்களை உயர்த்தும் போது என்ன பண்ணுறாருன்னா, அது அங்கே தானியேலுக்கு மாத்திரமல்ல, நீங்கள் சவுலை நீங்கள் பார்க்கும்போது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். 1 சாமுவேல் 10:26. சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோட கூட போனார்கள். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி, ஆமா இவனாய் நமக்கு ராஜனாய் இருக்க போறானோ என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினாங்க. அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், சும்மா இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், ஆமா உங்களை ஆண்டவர் உபயோகிக்கும் போது மற்ற ஜனங்கள், நீங்கள் வித்தியாசமாக இருக்கும்போது மற்ற ஜனங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் என்ன தான் பண்ணணுமா,
சும்மா தான் இருக்கணும். நீங்கள் எவ்வளோ சும்மா இருக்கிறீங்களோ அவ்வளோ ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போதான் அதுதான் வித்தியாசம். வேறு ஜனங்கள் கொஞ்சம் காசு வந்துட்டாவே போதும், அர்த்தராத்திரியில் என்ன பிடிப்பாங்களா? ஆமாம், அர்த்தராத்திரியில் கூட முடியுங்க. பாருங்க எத்தனை பேர் பிடிச்சிட்டு இருந்துக்கிறீங்க தெரியல. அப்போ நமக்கு ஆண்டவர் நாம் ஏன் வித்தியாசம்னா, நம்ம அர்த்தராத்திரியில் என்ன பிடிக்க மாட்டோம்? கூட பிடிக்க மாட்டோம். எவ்வளோதான் ஆண்டவர் நம்மை உயர்த்தினாலும், ஆண்டவர் நம்மோடு இருந்தாலும், அந்த இது இருந்தாலும் நமக்கு என்ன இல்லை. 4 பேர் என்ன சொன்னாலும் நான் என்ன பண்ணுவேன்? நான் சைலண்ட்டாக தான் போவேன். ஆண்டவர் அவங்களெல்லாம் பார்த்துக்குவாருங்க. அல்லேலூயா. அதுதான் நமக்கு ஒரு வித்தியாசம். தேவன் அந்த வித்தியாசத்தை, அப்பேற்பட்ட ஒரு மனசை தான் நமக்குள்ளே என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாஞ்சிக்கணும். தேவன் அப்படி 4 பேர் நமக்கு விரோதமாக வந்தாலும் சில ஜனங்களே ஆண்டவர் வச்சிருக்கார். நீங்கள் அப்போ பவுலை பார்க்கும்போது, நீங்கள் அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 28:2 பாருங்கள். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். போதும். அங்கே ஆங்கிலத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அன்யூஷுவல் கைண்ட்னஸ். பவுலுக்கு என்ன பண்ணாங்களாம்? வெறும் கைண்ட்னஸ் இல்லை, அன்யூஷுவல் கைண்ட்னஸ். கன்னடத்தில் எப்படி இருக்கு பாருங்க. 28 ಆಕ್ಟ್ಸ್. ಆ ದ್ವೀಪದವರು ನಮಗೆ ಮಾಡಿದ ಉಪಕಾರವು ಅಷ್ಟಿಷ್ಟಲ್ಲ. ಅಷ್ಟಿಷ್ಟಲ್ಲ அப்படிங்கிறாங்க. அப்போ தேவன் 4 பேர் உங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சில மக்களுக்கு அஷ்டிஷ்ட உபகாரம் ಮಾಡಕ್ಕೆ ஒரு 4 பேர் வச்சிருப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு 4 பேர் விரோதமாக இருந்தாலும் 8 பேர் அஷ்டிஷ்டம் உபகாரம் உங்களுக்காக செய்வாங்க. அந்த இடத்துல வச்சிருப்பார். நீங்கள் உங்களுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் போகும்போது எல்லா வழிகளெல்லாம், கோணலான வழிகளெல்லாம் எப்படி ஆகும்? நேராக மாறும். அதை மாறுபடுறதுக்கு நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை, ஆண்டவர் மாற்றுவார். அங்கே ஒரு 4 பேர் வச்சு அதை சரி பண்ணுவார். அல்லேலூயா. அப்போது ஒரு அன்யூஷுவல் கைண்ட்னஸ் பவுலுக்கு கிடைச்ச. அந்த ஊரில் இவங்க யாருன்னே தெரியாது, எப்பேற்பட்ட ஜனங்கன்னு தெரியாது. ஆனால் என்ன பண்ணாங்க? இரக்கம் வச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் என்னென்ன வேணுமோ எல்லா தேவைகளையும் அவங்க கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் வித்தியாசமான ஜனங்களாக இருக்கும்போது உங்களுக்கு எங்கேருந்தெல்லாம் வரும்னு நீங்களே என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. அங்கேருந்தெல்லாம் உங்களுக்கு உதவி வரும். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுக்கிற ஜனங்களாக இருக்கிறீங்க. நீங்கள் வித்தியாசமான ஜனங்களாய் உங்களை ஆண்டவர், ஆமாம், வேறு ஜனங்களுக்கும் உங்கள் ஜனங்களுக்கும் நான் வித்தியாசத்தை காமிப்பேன். வேற உங்களுக்கு அஷ்டிஷ்டம் என்ன வராது, உபகாரம் வராது. ஆனால் உங்களுக்கு வரும். அவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, உங்களுக்கு எப்படி இங்கே இது கிடைச்சது, உங்களுக்கு எப்படி இது நடந்தது. இவனுக்கு ஏனும் ஆகலான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை ஒருத்தர் உயர்த்துற தெய்வனாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நீங்களே யோசிச்சிருக்க மாட்டீங்க, அப்பேற்பட்ட ஒரு கருணை எங்கே இருந்தாச்சும் வரும். அல்லேலூயா. ஏன்னா உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன். உங்களுக்கும் வேறு ஜனங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவர்கள் அலைகள் வந்தால் அழிந்து போவார்கள், நாங்கள் அலைகள் வந்தால் மேலே நடந்து போவோம். அல்லேலூயா. இல்லைங்களா? கஷ்டங்கள் வந்தால் அவங்க மூழ்கி போவாங்க. ஆனால் நாங்கள் கஷ்டத்தின் மேலே நாம் நடக்கிற ஜனங்களாய் நாம் இருப்போம். ரொம்ப ரேர் கிறிஸ்துவன் ஒரு சூசைடு பண்ணுறது. ரொம்ப ரொம்ப ஆமாம்.
ரொம்ப கேள்வியே பட முடியாது. ஐயோப்பா எங்காச்சும் ஒன்று தான், ஐயோ அதுவும் அறகுறையாக இருப்போம், அதுக்கு தான் இல்லையா? ஆனால் உண்மையாய் தேவனை நம்பியிருக்கிற குடும்பத்தில் அப்பேற்பட்ட என்னது வரவே வராது. ஏனென்றால் எந்த கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், மீட்பாருங்கிற ஒரு தைரியம் நமக்குள்ளே இருக்கும். ஏன்னா நம்ம வித்தியாசமான ஜனங்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நைட்டு சாப்பாடு இல்லைன்னா கூட நம்ம சந்தோஷமாக நம்ம பாடலாம். அல்லேலூயா. எங்கே இருந்தாச்சும் சாப்பாடு கண்டிப்பாக, ஏன்னா வித்தியாசம். எங்கே இருந்தாச்சும் வரும், எங்கே இருந்தாச்சும் காசு வரும், எங்கே இருந்தாச்சும் ஏதோ ஒன்று நடக்கும். ஐயோ உதவியே இல்லைன்னு நினைக்கும் போது எங்கே இருந்தாலும் உதவி வரும். அல்லேலூயா. எங்கே இருந்தாலும் அது என்னென்னு நான் நினைக்கவே முடியாது. யோசிச்சு பாருங்களேன், இந்த வருஷத்துலேயும் அப்படி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும், உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்காது. ஆனாலும் ஆண்டவர் எங்கே இருந்தோ என்ன பண்ணியிருப்பார், வழிகளை அவர் திறந்திருப்பாருங்க. என்ன உங்களுக்கும் வேறு ஜனங்கள் பட்னியாக கிடப்பாங்க, நாங்கள் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்போம் இல்லையா? நீங்கள் யோசிங்க, ஆண்டவர் அதை நடத்துவாருங்க. சும்மா நினைங்க, ஆண்டவர் அதை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் என்னவா இருக்கிறோமா, நாம் வித்தியாசமான ஜனங்களாய் அன்றைக்கே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதுக்கு தான் நீங்கள் சங்கீதம் 91 14 15 16 வாசிங்க. 15 16. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி நான் அவனுக்கு என்ன பண்ணுவேன்னா மறு உத்தரவு நான் கொடுப்பேங்க. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து. ஆபத்தில் யார் தான் இருப்பா அப்படி? ஆண்டவர். ஆமாம், தூதர்கள் அனுப்ப மாட்டாருங்க. நானே என்ன பண்ணுவானே, அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், அவனை நான் கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். என் ரட்சிப்பை யாருக்கு? தன்னுடைய ஜனங்களுக்கு காமிப்பாரு. அந்த வித்தியாசமான கன்னடத்தில் வாசிங்க. ಅವನು ನನಗೆ ಮೊರೆಯಿಡುವಾಗ ಸದುತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸುವೆನು. ಹೌದು, ಸದುತ್ತರವನ್ನು ನಾನು ದಯಪಾಲಿಸುವೆನು. ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಹತ್ತಿರವಿದ್ದು, ಇಕ್ಕಟ್ಟಿನಲ್ಲಿ ಬೇರೆ ಯಾರನ್ನು ಕಳಿಸದೆ ದೇವರೇ ನಮ್ಮ ಹತ್ರ ಇದ್ದು ಅವನನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಘನಪಡಿಸುವೆನು. ದೀರ್ಘಾಯುಷನ್ನು ಅನುಗ್ರಹಿಸಿ ಅವನನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವೆನು. ಅವನನ್ನು ನಾನು ಏನ್ ಮಾಡುವೆನು? ತೃಪ್ತಿಪಡಿಸುವೆನು. ನನ್ನ ವಿಶೇಷವಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ತೋರಿಸುವೆನು. ನನ್ನ ವಿಶೇಷವಾದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಅವನಿಗೆ ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ? தோர்ஸ்தினே. அப்படி வித்தியாசத்தை ஆண்டவர் நமக்கு காமிப்பார். அல்லேலூயா. வேற ஜனங்களுக்கும் நம்ம ஜனங்களுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கிறதுங்க. நீங்கள் அவங்களாட்டவே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு இல்லை. அவங்களாட்டவே யோசிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களோடு இல்லை. அவங்களாட்டவே நீங்கள் போனீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு இல்லை. நீங்களோ எல்லாம் எதிர்மாறாக தான் நீங்கள் செய்வீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சாப்பாடு இல்லாட்டி நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் ஜெபிப்பீங்க. கஷ்டம் இருந்தால் நான் சந்தோஷமாக நான் என்ன பண்ணுவேன்? பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் நான் இருப்பேன். நாளைக்கு நான் என்னை கொல்லுறாங்க அப்படின்னு யார் சிறைச்சாலையில் போட்டாங்க? பேதுருவே சவுலேவா? பேதுருவே என்ன பண்ணாங்க? அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான். என்ன, அவன் வித்தியாசமான ஜனங்க. நீங்கள் நாளைக்கு ஆண்டவர் உங்களை எடுத்துக்க போகிறாருன்னா இன்றைக்கி எல்லாம் புலம்பிகிட்டு இருப்பீங்க இல்லையா? இல்லையா? ஆமாம். ஐயோ வேண்டாம், இன்னொரு 20 வருஷம் நான் இருக்கணும், பேரம் பேத்தி நான் பார்க்கணும். ஒன்றும் பார்க்கவே இல்லை. பேரன் கல்யாணம், பேத்தி கல்யாணம், எல்லா கல்யாணத்தையும் நான் என்ன பண்ணணும்? நான் பார்க்கணுன்னு. ஆனால் அவன் என்னடான்னா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். நாளைக்கு தூக்கில் போடணும் பேதுருவேன். அவன் தேவ தூதர் என்ன பண்ணணும்? அவனை தட்டி எழுப்பணும். யோசிச்சு பாருங்களேன்.
நாளைக்கு உங்களை தூக்கில் போடுறாங்கன்னா எத்தனை பேர் அப்படி தூங்குவீங்க? நீங்கள் 4 பேர்த்த தட்டிகிட்டு இருப்பீங்க, என்னை காப்பாற்று என்னை காப்பாற்றுன்னு, இல்லையா? ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? என்ன அவன் வித்தியாசமான தேவன் அவனோடு இருந்த, அப்படி அதுதான் நல்ல நித்திரையாக இருந்தான். பவுலும் சீலாவையும் போட்டு என்ன பண்ணாங்க? சிறைசாடியில் போட்டாங்க. எல்லாரும் ஐயோன்னு கத்திட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ராத்திரி 12 மணிக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. என்னென்னு? சந்தோஷம் பொங்குது சந்தோஷம் பொங்குதுன்னு அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? பாட்டு பாடிட்டு இருந்தாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அதை என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களாம்? என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன அவங்க வித்தியாசமான ஜனங்க. ஆண்டவர் அவங்கள வித்தியாசமாக நடத்தி கொண்டு வந்தார். அதே போல தான் நீங்களும் வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வித்தியாசமாக உங்களையும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்துட்டுருக்கிறாரு, நடத்தி கொண்டு வந்துட்டுருக்கிறாருங்க, இல்லைங்களா? நடத்தி கொண்டு வராரா இல்லையா? அல்லேலூயா அல்லேலூயா. அதனால் நம்ம வித்தியாசமான ஜனங்கள் தான். நம்ம ஜெபிக்கிறது ஆண்டவர் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? கேட்டு அவர் நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினால தான் தேவன் அருமையாக இதுவரைக்கும் நம்மை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. ஒன்றும் நீங்கள் தேவனுக்குள்ளே கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் வித்தியாசமாக அற்புதங்களை நீங்கள் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அற்புதத்தை நீங்கள் அனுதினமும் நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? எப்போவோ ஒரு தடவை அற்புதத்தை பார்க்கக்கூடாது. அனுதினமும் என்ன பண்ணணும்? அற்புதத்தை நம்ம பார்க்கணும். இந்த ஊழியத்துக்கு வந்த பின்னால் தான் முந்தியாவது எப்பாச்சும் ஒரு தடவை அற்புதம். ஆனால் வந்த பின்னால் இப்போது அடிக்கடி அற்புதம் பார்க்க தான் செய்யுது, இல்லைங்களா? அற்புதம் பார்க்கணும், அப்போ தான் நம்ம வாழ்க்கை நடக்கும், இல்லையா? அப்போ தேவன் நம்மை அப்படி தான் அவர் என்ன பண்ணுவார்? அவர் வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறபடினாலே நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறீர்கள் என்று ஆமாண்டவரே, எனக்கும் வேறு ஜனங்களுக்கும் நீங்கள் என்ன காமிங்க? வித்தியாசத்தை காமிங்க என்று அனுதினம் எந்திரிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை வித்தியாசமாக வழி நடத்துவார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். தேவன் நம்மோடு பேசினதுக்காக, நாம் ஒரு வித்தியாசமான ஜனங்கள் என்று மறுபடியும் உணர்த்தினதுக்காக, நாம் இந்த லோகத்தின் ஜனங்கள் அல்ல, நாம் இந்த லோகத்தில் நடக்கிற ஜனங்களை போல அல்ல, நாம் வித்தியாசமாக இருக்கிற ஜனங்களாக இருக்கிறபடினாலே அதை மறுபடியும் உணர்த்தினதுக்காக எல்லா வாயத்தந்த ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் உருவாகிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்ன பண்ணாராம்? உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் நாம் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. மறுபடியும் சொல்லலாம். எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே.
எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசை இல்லை. என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாக மாட்டே. பேர் சொல்லி அழைத்தீரையா, அழியாமல் அணைத்து கொண்டேன், களையாமல் காத்து கொண்டேன், குறைவின்றி செய்தேன், பலியாய் சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாக மாட்டேன். பேர் சொல்லி அழைத்தீரையா. மறுபடியும் சொல்லலாமா? எலும்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் ஆனதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. மறுபடியும் எலும்புகள் உருவாகல, என் எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உங்க தரிசனம் ஆண்டவர் அதுக்கு முன்பாகவே அவர் உருவாக்கிட்டார். நீங்க வருவதற்கு முன்பாகவே உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தேவன் கொடுத்தார். பாடுவேன், நன்றி சொல்லுவேன், சொன்ன வார்த்தையே இல்லை. நீங்க போதும் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லுவேன், சொன்ன வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாக கருவை கண்டீரையா, என் பேர் உருவாக மாட்டேன். பேர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாக மாட்டேன். என் கருவை கண்டீரையா, என் பேர் உருவாக மாட்டேன். பேர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தாய் உருவாகிறதுக்கு முன்பே தேவன் என்னை கண்ட தேவனாய் இருக்கிறார். என்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். நீர் என் பிள்ளைகள், நான் உன்னுடைய தேவன் என்று பிரித்தெடுத்த ஜாதி நாங்கள். ஒரு வித்தியாசமான ஜாதி நாங்கள். தேவன் வேறு மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். நாங்கள் அக்னி மேல் நடப்போம், தண்ணீர் மேல் நடப்போம். நாங்கள் மடிந்து போக மாட்டோம். ஏனென்றால் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எந்த வறட்சியும் எங்களை அசைக்காது,
எந்த வெள்ளமும் எங்களை அசைக்காது. ஏனென்றால் என் தேவன் என்னோடு இருக்கிறார். எங்களை வேர் பிரித்து எடுத்த தேவனாயிருக்கிறார். எங்களை சிருஷ்டித்த தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அருமையாய் தேவன் ஒவ்வொருவோடும் தேவன் பேசினதுக்காக எல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே சுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், களையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. சொல்லலாமா? எப்படி உமக்கு நன்றி சொல்லவே சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லவே சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லவே சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லவே சொன்ன வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படி உமக்கு நன்றி சொல்லவே சொன்ன வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. வேற ஆசையே இல்லை. வேற ஆசையே இல்லை. வேற ஆசையே இல்லை. முடிவாக ஜெசந்தா சிஸ்டர் அவர்கள் ஜெயிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே இயேசப்பா, ஹல்லேலூயா. ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா கர்த்தாவே. இந்த நேரத்தில் ஆண்டவர் அப்பா இந்த கூட்டத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கொடி நன்றி செலுத்துகிறேன் ஹல்லேலூயா. இயேசப்பா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிற ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. அப்பா தேவனே கர்த்தாவே, ஆரம்பத்தில் இந்த முடிர முட்டாண்டவரை நீர் ஆண்டவரை தேவனே கர்த்தாவே, இந்த இடத்துல ஆண்டவரை இருந்த ஆண்டவரே அப்பா உம்முடைய அபிஷேகத்தினால நெருப்பி ஆண்டவரை தேவனே கர்த்தாவே அப்பா பேசின ஒரு வார்த்தைகளும் ஆண்டவரை தேவனே கர்த்தாவே ஒருத்தருடைய இருதயத்தை தொட்டதுக்காக உங்க கோடானு கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே நம்ம வித்தியாசமான ஜனங்கள் ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே எங்களை ஆண்டவரே அப்பா தேவனே கர்த்தாவே பிரித்து எடுத்த தேவன் நீர் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. ஆமா ஆண்டவரே தேவனே கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அப்பா நாங்க தண்ணியில கடந்தாலும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா நாங்க முழுங்கி போக மாட்டோம் நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா நீர் ஆண்டவர் அந்த ஸ்லாங்கத்தை நீங்க கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிற இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா இந்த வார்த்தைகள் ஆண்டவரை கேட்டு ஆண்டவரை அப்பா இந்த காதுல கேட்டு இந்த காதுல விடாதபடிக்கு தேவனே கர்த்தாவே அந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு ஆண்டவரை தேவனே கர்த்தாவே அதன்படி நடக்கக்கூடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஆமா ஆண்டவரை தேவனே கர்த்தாவே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே அந்த வார்த்தைகள் ஆண்டவரே அப்பா தேவனை கர்த்தாவே அப்பா அதன்படி ஆண்டவரே அப்பா தேவனை கர்த்தாவே நடந்து கொண்டு ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே சாட்சியா இருக்க முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே வந்திருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே தேவனை கர்த்தாவே அப்பா விரும்பிய போகாதபடிக்கு தேவனை கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரை தேவனை கர்த்தாவே அப்பா தேவனை கர்த்தாவே மன்னாவா எடுத்துக்கொண்டு ஆண்டவரை தேவனை கர்த்தாவே இந்த இடத்துல இந்த கடந்து
போறப்ப ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரே, ஒரு கிருபையோடு ஆண்டவரே தேவனே கர்த்தாவே, அப்பா ஏசப்பா, ஒரு விடுதலையோடு ஆண்டவரை கடந்து போக முடியும் ஆண்டவரை கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற, ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தைகளை கொடுத்த ஆண்டவரை ஊழியக்காரர் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே, தேவனை கர்த்தாவே, அப்பா வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை ஆண்டவரை அநேகருக்கு ஆண்டவரை தெரியப்படுத்த முடியும் ஆண்டவரை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரை தேவனை கர்த்தாவே இன்னும் ஆழமா ஆண்டவரை எடுத்து சொல்ல முடியும் ஆண்டவரை கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்பா தேவனை கர்த்தாவே, ஆவியானவரே, அப்பா உங்களுக்கு எந்த ஒரு தடைகளும் வராதபடிக்கு தேவனை கர்த்தாவே நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஊழியங்க செய்யறப்ப ஆண்டவரை தேவனை கர்த்தாவே, அப்பா எந்த ஒரு பலவீனங்களும் வராதபடிக்கு ஆண்டவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. சோர்வுகளை வராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே, எந்தெந்த இடத்துல ஊழியத்துக்கு போறாங்களோ ஆண்டவரே, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் அற்புத அதிசயங்கள் நடக்கணும் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. தேவனை கர்த்தாவே இன்னும் அநேக கிருபைகளை ஆண்டவரை வரகளை கொடுத்த ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே நீர் ஆண்டவரை அப்பா அவங்களை உயர்த்துங்க இயேசப்பா. அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவங்க மூலியமா ஆண்டவரே அநேக இடத்துல உம்முடைய நாமங்கள் மகிமைப்படணும் இயேசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்படி செய்ய போற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல ஆண்டவரை கூட்டமா ஆத்மகளை வர முடியும் ஆண்டவரை கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல அற்புதங்கள் முற்ற பெற்றுக்கொண்ட ஆண்டவரை போகாதபடிக்கு தேவனை கர்த்தாவே, அப்பா உமக்கென்று ஆண்டவரை தேவனை கர்த்தாவே, அப்பா பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும் ஆண்டவரை தேவனை கர்த்தாவே. இந்த சபையில நிலைக்க முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. அப்படி செய்ய போற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இன்னும் அநேக ஆண்டவரை தேவனை கர்த்தாவே ஜபங்கள் நடக்க முடிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்படி செய்ய போற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா இந்த சபை ஆண்டவர் இன்னும் பெருகணும் ஆண்டவரே தேவனை கர்த்தாவே. ஆவியானவரே ஆத்மாவில் நிரம்பி ஒளியணும் இயேசப்பா. ஆமாண்டவரே தேவனை கர்த்தாவே, இந்த ஏரியால இருக்கிற ஒரு ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் இயேசப்பா. அப்படி செய்ய போற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடந்து கொண்டு இருக்குது. அது என்ன கூட்டம் சொல்லி ஆண்டவரே, அப்பா வழியில போகிற ஜனங்கள் ஆண்டவரை இந்த இடத்துக்கு வர முடிய கிருபை செய்யுங்க இயேசப்பா. அப்படி செய்ய போற காரியத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எல்லா பொறுப்பு நீர் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஆரம்பத்தில் இந்த முடிகிற முட்ட ஆண்டவரை நீர் ஆண்டவரை அப்பா இந்த இடத்துல இருந்த ஆண்டவரை எல்லாரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா தேவனை கர்த்தாவே, அப்பா நாங்க ஜபிக்கிறதுக்கும் வேண்டதுக்கும் அதிகமா செய்து முடிக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா விண்ணப்பத்தை கேட்ட தேவனை, பதில் கொடுத்த தேவனை உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா நாங்க சிறுகுண ஆண்டவரை, நீங்க பெருகுண ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கு ஒருவர்த்துக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுப்பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரணையும் மறவாதே. ஆமென். சீக்கிரமாய் வந்துடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் வந்திடுவேன் என்றுரைத்தோனே, சீக்கிரமாய் காண்பதினா ஸ்தோத்தரிப்பேனா, சீக்கிரமாய் காண்பதினா ஸ்தோத்தரிப்பேனா, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே, உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியே, இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேனா, இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேனா, ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே, ஸ்தோத்தரிப்பேன் இயேசுதேவனே, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேனா. May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise